வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, வெள்ளிக்கிழமை எனது காலை வேலைகள். வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு டீ வைக்கிறோம். டீ வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் டீ தூள், சீனி ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் போட்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுருவோம். டீ தூள் ரெடி ஆயிரும். அங்கே சாப்பாட்டுக்கு வச்சாச்சு. சாப்பாடு பானையில் தான் வடிக்கிறது, அது வச்சுட்டேன். இப்போ குக்கரில் பருப்பு வேக வைக்கிறோம். ஒரு 2 கை பருப்பு போட்டுட்டு, ரேஷன் கடை பருப்பு தான், 2 கை பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பாசி பருப்பு போட்டுட்டு நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு வேக வைக்கிறது தான். குக்கரை மூடி 3 விசில் விட வேண்டியது தான். 2 டைம் வாஷ் பண்ணிட்டோம், தண்ணி பிடிச்சிட்டோம். இப்போ மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டோம். 3 விசில் வரட்டும். அப்புறம் புளி ஊற வச்சிடலாம் சாம்பாருக்கு. கொஞ்சோண்டு கைப்பிடி போடுறதுக்கு கொஞ்சம் புளி போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். புளி ஊறட்டும். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அரிசி களைஞ்சி போட்டாச்சா, சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இங்கே குக்கரில் பருப்பு, இங்கே டீ தூள் இருக்குது. டீ போட்டுட்ருக்கேன். டீ கொதிச்சிட்ருக்கு. இப்போ சாம்பார் காய் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். ஒரு கேரட்டு கழுவி ரவுண்டாக கட் பண்ணுவோம். பீன்ஸு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி அதை சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கத்திரிக்காய், அதையும் க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வேக போடணும். இதில் பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் போடலாம். சாப்பாடு வெந்துருச்சு, அதை வடிச்சிட்ருக்குறோம். சாப்பாடு வெந்துருச்சு, அதை இப்படி வச்சு நம்ம வடிச்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பொரியல். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணணும். கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் கத்திரிக்காய் பொரியலுக்கு. கத்திரிக்காய் ஃப்ரைன்னு சொல்லலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு கத்திரிக்காயில் கொஞ்சம் சொத்தையெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து போட்டு காம்பை மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணணும் கத்திரிக்காயை. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்குறோம். கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி பொரியல் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விடணும். 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் விடணும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு கருவேப்பிலை போட்டால் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்லை. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு வெடித்தோடனே நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு கத்திரிக்காய் தண்ணியில் போட்டிருக்கோமா, அதை எடுத்து அப்படியே போட்டுடலாம் தண்ணியோட. இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் போட்டோம். இதை நல்லா கிளறி விடணும், மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயிலே எல்லாம் கத்திரிக்காயும் நல்லா வேகணும். அது இவ்வளோ தான் தண்ணி, இதுக்கு தண்ணி தேவையில்லை. அந்த தண்ணியிலேருந்து இப்படி எடுத்து போட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த புளிஞ்சு போட்ட தண்ணி தான் அதுக்கு தண்ணி. இது எண்ணெயிலே நல்லா வெந்துடும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். பிஞ்சு கத்திரிக்காய் தான், எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இதை 2 கிளறணும், அப்புறம் மூடி வைக்கணும். அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துகிட்டு அப்புறம் கிளறிட்டு அப்புறம் மூடி வைக்கணும். இப்போ மூடி வச்சிட்டோம். இப்போ கிளறும் பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் நேரம் மாறி இருக்குது. இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. பாதி கத்திரிக்காய் வெந்துருச்சு. தெரிஞ்சால் பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சா இன்னும் கொஞ்சம் வேகும். 2 கிளறிட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். இதுக்கு மசாலா என்னென்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அவ்வளோதான். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்குது எண்ணெயில். இப்போ நாம் 2 கிளறி விட்டுட்டு இப்போ வெந்துருச்சு. மசாலா போடுறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே இருக்கட்டும். மசாலாலாம் வெந்துடும். இப்போ நாம் சாம்பாருக்கு தாளிக்கிறோம். அது தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போடணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்து முடிச்சோடனே வெந்தயமும் கருவேப்பிலையும் போடணும். கடுகு வெடிக்குது. இப்போ வெந்தயமும் கருவேப்பிலும் போட்டுறோம். சின்ன வெங்காயம் போட்டேன். ஏன்னா சாம்பாரில் வெங்காயம் போடலை, அதனால் தாளிக்கில் வெங்காயம் போட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு கழுவிட்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டால் சாம்பார் ரெடி. பாருங்கள், வெங்காயம் நல்லா எண்ணெயில் வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம சாம்பாரில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தோசை விட்றோம். காலையிலைக்கு தோசையும் சாம்பார் வச்சுக்கலான்னு. இப்போ தோசை சுடுறோம். நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டேன். தோசை சுட்டுட்ருக்கோம். காலையிலைக்கு டிஃபன் தோசையும் சாம்பாரும். அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு, சாம்பார், கத்திரிக்காய் பொரியல். இதுதான் என்னோடய காலை வேலைகள். இப்போ பாருங்கள், தோசை சுட்டு வச்சாச்சு பையனுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு, சாம்பார் ரெடி ஆகிட்டு, சாப்பாடு ரெடி ஆகிட்டு, தோசையும் சுட்டோம். அவ்வளோதான். பாய்.